ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு வெப்சைட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அது பண்ணும்போது பேமெண்ட் பே பண்ணியிருப்பீங்க. அது மல்டிபிள் டைம்ஸ் பே ஆயிடுச்சு. ஆர் எல்ஸ் ஆல்ரெடி ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அது இன் ப்ராக்ரஸ்லேயே இருந்துச்சு. எகெயின் ஒரு டைம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அதை அவைல் பண்ண முடியல அப்படின்னா அது எப்படி நம்ம ரீஃபண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே மோர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ரீஃபண்ட் ஆஃப் ஸோ இந்த வெப்சைட் tnregnet.government.in. இது எப்படி சைன் அப் ஆர் சைன்இன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனதர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கலாம். ஒன்ஸ் இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு இங்கே மோரில் ரீஃபண்ட் ஆஃப் அன்அவைல்டு சர்வீசஸ் இ பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதில் போயிட்டு இனிஷியேட் ரீஃபண்ட் ஃபார் இ பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி நேம் அண்ட் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், அட்ரஸ் இதெல்லாமே கேட்கும். அண்ட் இ பேமெண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி. ஸோ இந்த ஐடி நீங்கள் இங்கே இ பேமெண்ட்டாக இ சர்வீசஸில் இ பேமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த ஐடி எடுத்துக்கலாம். அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கூட பிரிண்ட்டில் போயிட்டு செலான் ஆர் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஐடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ரெஃபரன்ஸ் ஐடி அப்டேட் பண்ணணும். அண்ட் எந்த டேட்டில் ரெக்வஸ்ட் பண்ணீங்க அண்ட் எஸ்ஆர்ஓ டீட்டெயில் என்ன அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணணும். 50 ருபீஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50 அப்படி நீங்கள் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணிடணும். உங்களோட நேம் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர். இது கொஞ்சம் காஷியஸாக ஃபில்இன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. மோஸ்ட்டாக ரீஃபண்ட் ஃபெயில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் நேம், பேங்க் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் இனிஷியேட் ஆயிரும். ஸோ அவங்க சைட்லேருந்து அது அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஒன்ஸ் ரீஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெக்வஸ்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆஃப் இ பேமெண்ட்னு இருக்குல்ல, இல்லை ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வியூ ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் மோர் tnregnet.com வச்சு ப்ராப்பர்ட்டி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, மேரேஜ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சர்வீசஸ் வேணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். என்னோட இனிஷியேட்டிவ் உங்ககிட்ட சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக் த வீடியோ. தேங்க்யூ.